அன்பு சொந்தங்களே வணக்கம். இன்றைய தினம் 23 தேதி 5ஆம் மாதம் 23ஆம் தேதி. என்ன நான் பேச வருகின்றேன்னா, குமரி விவசாயி எபனேசர் கொஞ்ச நாளைக்கு முன்ன வாழை நட்டிருக்கேன்னு தானே. அந்த கொலைகளெல்லாம் இன்றைக்கி முதிர்ச்சி ஆகியாச்சு. கொஞ்சம் கொலைகள்லாம் ரொம்ப மோசமாகிட்டுது. இருந்தாலும் இது நாடன் ஏத்தங்காய் சுத்தமாக இருக்கும். இதை முதல்ல அறிமுகப்படுத்திக் கொள்வேன். அடுத்தபடியாக தமிழக அரசுக்கு, புதிய விஜய் அரசுக்கு என்ன சொல்ல வரேன்னா, குமரி மாவட்டத்தில் மொத்த மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்கள்லையும் அரசு பணியாளர்கள் எல்லா பேரும், அது கடைநிலை ஊழியர், அந்த கேட் வாட்சர் முதல் ஒரு ஆஃபீஸனுடைய வாட்ச்மேன் இருப்பாங்க, அந்த வாட்ச்மேன் முதல் மாவட்ட ஆட்சியாளரை மட்டும் மீண்டும் ஒரு 6 மாதங்கள் வச்சிருக்கலாம். ஏன்னா இவர்களை பராமரிக்கின்றவர்கள் மாவட்ட ஆட்சியாளர். அத்தனை பேரும் அந்தந்த பணிக்கு தக்கவாறு அலுவலகங்கள் நீங்கள் இடமாறுதல் செய்யணும். ஏன்னா சில பழக்க வழக்கத்தை வைத்து தொடர்ந்து 5 வருஷம் 4 வருஷம் 7 வருஷம் பணி செய்துட்டே இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் இந்த கடைநிலை ஊழியர்களிலிருந்து மாவட்ட ஆட்சியாளரை தவிர்த்து அவங்களுக்கு அந்த 3 வருடங்கள் வரும்பொழுது இயல்பாக மாற்றம் வரட்டு. ஏன்னா அவங்க தான் இந்த நிர்வாகத்தை நடத்தி செல்லுவாங்க அவங்க. மற்றபடி அத்தனை அந்த ஸ்டாஃபையும் அரசு ஊழியர்களையும் இடமாறுதல் செய்யுங்க. ஏன்னா பழைய நினைப்பிலே இருந்து கொண்டிருக்காங்க. நம்மளை அந்த நேர்மையான ஒரு அரசுடைய எதிர்பார்ப்பை பார்த்து நாம் சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட ஒரு மன குமுறல், ஒரு கோப நிலை அவங்கள்ட்ட தெரியுது. நான் பார்த்தேன் அரசு அலுவலர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அன்பாக தான் இருக்காங்க, சிலவங்களுக்கு ஒரு கோப நிலை, ஒரு மன ரீதியான கோபம் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் ஒட்டு மொத்தமாக இந்த பணியாளர்களை இடமாறுதல் செய்யுங்க. அடுத்தபடியாக சிலவங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் குறைச்சி வச்சுருக்காங்க, அதையெல்லாம் தெளிவுபடுத்திட்டு அவங்கள்ட்ட வேலை வாங்குங்க. அடுத்த கட்டம் நான் தமிழக அரசுக்கு என்ன சொல்ல வர்றேன் என்னன்னா, பிற மாவட்டங்கள்லேருந்து குமரி மாவட்டத்திற்கு வருகின்றவர்கள் ஒரு சுமார் ஒரு 40 கிலோவில் இருக்காங்கன்னா ஒரு 6 மாதங்கள் அவங்க 80 கிலோ ஆகிடுவாங்க. உடல் ரீதியாகவும் அவங்க என்ன, இந்த மாவட்டம் அந்த அளவு ஒரு செழுமையான மாவட்டம். அப்போ ஏன் இந்த கடைநிலை ஊழியர்களை மாற்றுங்கன்னு சொல்லிங்கன்னா, இந்த கடைநிலைகள்கிட்ட தவறுகளை உயர் அதிகாரிகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இப்படி செய்யணும். அது கிடையாது. அரசு ஊழியர் வாராரு, தன்னுடைய முழு ஊதியத்தை பெறுகின்றார், அவர் தெளிவான அந்த பணியை செய்துட்டு போறாரு. ஒரு தவறு நடப்பது சாதாரண ஒரு டிரைவர்ட்டு நடக்கும். அரசு வாகனங்களை ஓட்டுகின்ற அந்த டிரைவர், அந்த கடைநிலை ஊழியர்கள் தான் இந்த அரசு அதிகாரிகளுக்கு சில தவறுகளை கற்றுக் கொடுக்காங்க. அவர் மூலமாக தான் இந்த குடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் நடக்குது. எனவே அந்த பணியை உடனடியாக மாற்றிக்கொள்ளணும். புதிய தமிழகம் என்னன்னா, இனி திமுக அதிமுக அவங்க பெரிய ஒரு தவறு செய்தாங்க. அவங்க கொள்கையை விட்டுட்டு அதிமுகவோட ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது பிஜேபியோட ஒப்பந்தம் பண்ணியது போன்றது தான். பிஜேபியோட ஒப்பந்தம் பண்ணியாங்க. அரசியல் ரீதியாக இனி இந்த 2 கட்சிகளும் தமிழகத்தில் ஓட்டு என்பதை வாங்கவே முடியாது. அது மறந்து போன ஒரு விஷயம். ஒரு அரசு இருக்குதுன்னு சொன்னால் ஒரு விஜயனுடைய அரசு தான் இருக்கும். நான் 100 விழுக்காடு சொல்லுவேன். நான் பேசக்கூடியவை காங்கிரஸ் கட்சிக்காரன். காங்கிரஸ் விஜய் கட்சி கூட்டணியில் இப்போ இருந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் ஏதாவது ஒரு கட்சி உருவாகுமே தவிர எந்த முகத்தோடும் சிறுபான்மை மக்களோடோ இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோடோ திருமாவளவன் கட்சியோடோ முஸ்லீம் லீக் கட்சியோட கட்டாயம் இந்த அதிமுக திமுக கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா எல்லாம் படித்த இளைஞர்கள் நம்ம என்ன சொன்னாலும் அவர்களுக்கு சொல்லாமலே புரிந்து கொள்வது. சில விஷயங்களை நீங்கள் பார்த்தா தெரியும். உச்ச நீதிமன்றம் ஒரு சம்பவத்தை சொன்னது, இன்னைக்கு ஒரு புதிய கட்சி இந்தியாவில் உருவாகி கொண்டு இருக்கின்றது. ஏன் இதை சொல்லேன்னா, சொல்லுவதனால் எனக்கு பல்வேறு பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு மெழுகுத்திரி மாதிரி, ஒரு பெரிய இருட்டில் மெழுகுத்திரியானது எரிந்து அது வெளிச்சத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே உண்மையிலே கிடையாது. எல்லா பேருமே இப்படி பேச முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் அணுகணும், அரசு அதிகாரிகளோடு அணுகி பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் பல்வேறு விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கேன். உங்களுக்கு என்ன பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பாக இருந்துகிட்டே இருக்கேன். இவன் என்னடா தாறுமாறாக பேசிகிட்டே இருக்கேன், இது செயல்முறைக்கு வருமானு கேட்டால் கட்டாயம் வந்தே ஆகணும். தமிழக
தமிழகத்தில் எல்லாம் இந்திய அளவில் மாற்றம் என்பது கட்டாயம் வந்தாகணும். அது கல்வி கற்றவர்களிடம் தான் வந்தாகணும். புதிய சிந்தனைக்கும் கொண்டு போகணும். அடுத்த வீடியோவிலும் வரேன். நான் சாதாரண விவசாயி. ஒரு ஆளுக்கு வேலை 1000 ரூபாய்க்கு வேலை செய்துட்டு தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் தினசரி வந்துட்டே இருக்கேன். பார்த்துக்கணுங்க. இது தரமான நாடன் ஏத்தங்காய், பாண்டி ஏத்தங்காய் கிடையாது, நாடன் ஏத்தங்காய். இது தின்னா அது ருசி அந்த மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்து வரேன். நன்றி.